Assalamu alaikum friends, welcome back to our channel. It's me Sumaya from Sumi's Home Chef and இன்னைக்கு நாம vlog எதுவும் பார்க்க போகிறதில்ல. பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கிச்சனுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்புறம் எப்படி ஆர்கனைஸ் பண்ண அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட் இந்த குக்வேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நான் வாங்கினது கிடையாது, என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தங்க எங்களுக்கு கிஃப்ட் பண்ணது. அண்ட் இந்த எனாமல் டச் அவன் பார்த்திங்கன்னா சரியான வெயிட்டு. ஸோ பொதுவாகவே டச் அவனாக செம வெயிட்டாக தான் இருக்கும். இது வந்து 4 லிட்டர் இங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிஷ்வாஷர் சேஃப் கிடையாது, ஆனால் வந்து இதுக்கு 1 இயர் வேரண்டி கூட கொடுப்பாங்க. அண்டு இந்த பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா இந்த லிட்டில் இருக்க ஹேண்டில் அமேசான் பேசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து அவன் சேஃப் தான். அவனில் பார்த்திங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி டெம்பரேச்சரில் நம்ம வச்சு குக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 3000க்கு உள்ளாடி தான் வரும். அண்ட் இந்த டச் அவன் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதை கிஃப்ட் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறமா அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஒரு நான்ஸ்டிக் பேன் தான். இந்த பேன் பற்றி சொல்லணும்னா, நான் ரொம்ப நாளாக வந்து இது வாங்குறதுக்காக வெயிட் பண்ணி இதை வந்து கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். பிகாஸ் வந்து இது வந்து ஒயிட் கலர் நான்ஸ்டிக் பேன். இந்த ஒயிட் கலர் நான்ஸ்டிக் பேனுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து ரொம்ப நாளாக வந்து சர்ச் பண்ணி நான் இது வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து இண்டக்ஷன் பேஸ் தான். இதோட ஸ்டோர் நேம் பார்த்திங்கன்னா கரோட் அப்படிங்கிற ஸ்டோரில் வந்து அமேசானில் இருக்குது. நான் இப்போ வாங்கியிருக்க சைஸ் பார்த்திங்கன்னா 28 சென்டிமீட்டர். இதில் பெரிய சைஸும் இருக்குது அவைலபிளாக. 3 லிட்டர் இருக்கும் இது. ஸோ இது வந்து 24 சென்டிமீட்டரில் இருக்குது, 20 சென்டிமீட்டரில் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. நான் 28 வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1900 அந்த மாதிரி ரேஞ்செலாம் வரும். லிட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது கூடவே. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக் என்ன மெட்டீரியல் தெரியலை, பட் அதில் வந்து உடன் டெக்ஸ்டரில் உள்ள டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ இதை வந்து எடுத்து மாற்றி வச்சிடுறேன். இப்போ அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது நம்ம பேக்கிங் பிஸ்னஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த வந்து டர்ன் டேபிள் தான். நான் இப்போதைக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்கில் தான் மெட்டீரியலில் தான் வாங்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டலில் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ இது ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மி தான். இது வந்து ஒரு 280 சம்திங் அந்த ரேட்டில் தான் இருக்கும். அண்ட் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 11 இன்ச். இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கிச்சன் டவல், கிச்சன் டிஷ்யூ வந்து ஹேங் பண்ணுறதுக்கான ஒரு ஹேங்கர் தான். ஸோ இதை வந்து நம்ம மேலே வந்து வாலில் ஒட்டிட்டு அப்புறமா இந்த கம்பியை வந்து இந்த மாதிரி இதில் வந்து மாட்டிட்டு நம்ம வந்து இதில் கிச்சன் டவலை வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபைனலாக நம்ம வந்து அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுகர், காஃபி அப்புறமா டீ எல்லாம் போட்டு வைக்கிற கண்டெய்னர் செட்டு 3. இதில் 3 செட் இருக்கும். 3லேயுமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த அதோட காஃபி அப்புறமா டீ அப்படிங்கிற டெக்ஸ்ட் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேன், இந்த மாதிரி நம்ம வந்து கிச்சனில் ஒரு செட்டு வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக பார்த்து அப்புறமா இதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் தான், பட் வந்து ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் அண்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏர்டைட் குவாலிட்டி. அண்ட் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து செராமிக்லேயும் இருக்குது. பட் எனக்கு வந்து செராமிக் யூஸ் பண்ணுறத விட இது ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயே வாங்கிட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், லிட்டில் வந்து கண்ணாடியாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து நம்ம உள்ளாடி இருக்கிறத பார்த்துக்கலாம். அண்டு டெக்ஸ்ட் ஆல்சோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த பெயிண்ட்டை பார்க்கும்போதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஹேண்டிலும் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு, லிட்டை டைட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது அது வந்து லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 3 டைப்பில் காஃபி, டீ அண்டு சுகர் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா மசாலா வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிறது மாதிரியான செட்டு. இதில் வந்து சின்ன சின்னதாக வந்து 7 கண்டெய்னர்ஸ் இருக்கும். இதுலேயும் லிட்டில் வந்து கிளாஸ் வச்சுருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு உள்ளாடி என்ன வச்சுருக்கோன்னு டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளாடி இருக்கிறத வந்து வெளியே பார்த்துக்கலாம். அண்டு வந்து வெளியே ஃபுல்லாக வந்து மெட்டல் கோட்டிங் அண்டு உள்ளாடி வந்து பிளாஸ்டிக் கோட்டிங். ஸோ இந்த மாதிரி மெட்டல் ப்ளஸ் பிளாஸ்டிக் ரெண்டுமே இதில் வந்து மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ வந்து நமக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளாடி வந்து சின்ன ஒரு ஸ்பூனும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 7 கண்டெய்னர்லேயும் சின்ன சின்ன ஸ்பூன் வச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த ரேக் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து சூப்பராக ஒரு ரேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்டு பார்த்திங்கன்னா ஸ்டீப்பிள் பிராண்டு.
ஸோ இதில் வந்து கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இந்த கடைஞ்சர் வந்து 190 ml. அப்புறமா ஹைட்டு கூட ஒரு 8 சென்டிமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரேட்டு வந்து 700க்கு உள்ளாடி தான் வரும். அண்ட் ஹைட்லேருந்தெல்லாம் எதுக்காக டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ வாங்குறதா பிளான் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பேஸில் உங்களுக்கு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த லென்த்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா மண்ணில் பண்ண தட்டை, ஸோ மண் சட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது வந்து க்ளே பிளேட். இதை வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை, ஊரில் தான் வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கினது. ஸோ ரைஸ் வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம், ரொம்ப தோசை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கினேன். ஸோ அதையும் காமிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் காமிக்கிறேன். அப்புறமா இந்த உடன் ட்ரே, இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். நான் இங்கே காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட் டீட்டெயிலும் நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உடன் ட்ரே வந்து 370 ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். ஸோ அது ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். அப்புறமா இது பார்த்திங்கன்னா ஒரு சர்விங் ட்ரே, சர்விங் பிளேட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது அமேசான்லேயும் அவைலபிள் இருக்குது. அண்ட் இவங்களுக்குன்னு தனியாக வெப்சைட்டும் இருக்குது, நெஸ்டேசியா ஸ்டோர் அப்படின்னு. இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் பேக் ஓப்பன் பண்ணி. ஸோ அடுத்ததாக அதே வெப்சைட்லேருந்து நான் வந்து ஒரு சூப் பவுல், இல்லை நான் வந்து சர்விங் பவுல் கூட சொல்லிக்கலாம், வித் ஹேண்டிலோடு இருக்கும். சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. ஸோ இதுவும் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது தான். ஸோ அதையும் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதில் இருக்க அந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க இந்த இந்த மாதிரி டிசைன் ப்ளூ கலரில், அப்புறமா ஹேண்டில் வந்து எல்லோ கலரில் இந்த மாதிரி இருந்தது. செராமிக் மெட்டீரியல் தான். ஸோ இது வந்து 7.8 இன்ச் இருக்கும். கெப்பாசிட்டி 700 ml இருக்கும். அண்டு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 650 700 அந்த ரேஞ்ச் தான். ஸோ அதுவும் வந்து அமேசானில் அவைலபிள், நான் லிங்க் கொடுக்குறேன். அப்புறமா இந்த வந்து கட்டிங் போர்டு, இல்லைனா வந்து சர்விங் போர்டு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பீஸாலாம் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிராண்ட் பார்த்திங்கன்னா வெஸ்டா ஹோம், இந்த ஸ்டோர்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டோர் வந்து அமேசானில் இருக்குது. லென்த்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 42 சென்டிமீட்டர்லேருந்து இருக்கும். அண்டு அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஒரு சின்ன உடன் ஸ்டாண்ட். இது வந்து ஒஹத் கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டோர், அமேசானில் இருக்க ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். இது வந்து கம்ப்ளீட்லி உடன் மெட்டீரியல் தான் எல்லாமே. இந்த ஒயிட் கலர் போர்டு ஆல்சோ உடன் தான். பட் அதில் வந்து ஒயிட் பெயிண்ட் வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பெயிண்ட் கோட்டிங் தான் எனக்கு வந்து கிளியராக தெரியுது. பிகாஸ் நான் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். பட் இதில் வந்து எந்தவித மசாலா, காஃபி, டீ அந்த மாதிரி கரையெல்லாம் கொட்டாமல் நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. பட்டதும் நம்ம உடனே துடைச்சிட்டோம்னா கொஞ்சம் அந்த ஸ்டெயின்ஸ்லாம் உடனே மாறிடும். அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அது வந்து போகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை பார்த்து தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து 2 ஸ்டாண்டு, ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இதோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துக்கிறேன். அவங்க ஃபைனலாக நம்ம வீடியோ லாஸ்ட்டில் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது, இதுவும் நான் ரொம்ப நாள் வந்து பசங்களுக்காக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட், வேஃபில் மேக்கர். இது வந்து நான் லேட்டாக வாங்குறதுக்கு ரீசன் வந்து ரொம்ப நாளாக யோசித்து எலக்ட்ரிக் வாங்கலாமா இல்லை ஸ்டவ் டாப் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனிஹவ் ஸ்டவ் டாப் தான் எப்போவுமே பெஸ்ட்டு அப்படிங்கிறதுல வந்து நான் ஃபைனலாக டிசைட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டவ் டாப்லாம் வாங்கியிருக்கேன். இது நான் இந்த வீடியோவில் ஷூட் பண்ணும்போது யூஸ் பண்ணி பார்க்கல. பட் அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோக்கு நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். சூப்பராக வந்து நான்ஸ்டிக் வந்து சுத்தமாக ஒட்டவே இல்லை. எனிஹாவ் நான் அதில் பட்டர் வச்சு ப்ரஷிங் பண்ணி நான் செஞ்சேன். ஸோ அதுக்கான வீடியோவும் வரப்போகுது. நீங்கள் பாருங்கள், நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்த்துட்ருங்க. நான் அதுக்கான வீடியோவும் போடுறேன். ஹேண்டிலில் வந்து ஹூக் இருக்கும். இதோட பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா டொசா பிராண்ட். அண்ட் ப்ரைஸ் வந்து 500 சம்திங் அந்த ரேட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மசாலா வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய கண்டெய்னர். கொஞ்சம் அதிகமான மசாலாலாம் குவான்டிட்டியில் வந்து அதிகமான குவான்டிட்டியில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஸோ இதோட பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா ஜியால்டோ பிராண்டு. ஸோ ஜியால்டோவில் வந்து ஸ்பேஸ் சேவர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே அமேசானில் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் ஆல்சோ வந்து லிட் வந்து ஏர் டைட் தான். சூப்பரான ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக நம்ம உள்ள என்ன வச்சுருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டினும் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக அழகாக கிளியராக பார்க்கலாம். ஸோ அதை வச்சு தான் நான் இது மேக்ஸிமம் வாங்கினேன். அப்புறமா வந்து இது வந்து ஷேப்பில் இருக்கிறதுனால நமக்கு வந்து செல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சைஸை நான் லென்த் பண்ணி தான் மெஷர் பண்ணி தான் நான் வாங்கியிருந்தேன். 6 செட் இருக்கும். நான் இது காமிச்சிட்டு இருக்கும்போதே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் காமிச்சோம்ல, ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம இதில் மிக்சர் கிரைண்டர் கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த காஃபி, டீ இதெல்லாம் வந்து செட் பண்ணி இதில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த ஸ்டாண்டு வாங்கினேன்.
ஸோ அடுத்ததாக இந்த மசாலா கண்டெய்னர் பற்றி சொல்லிக்கிறேன். இதில் ஒரு செட்டில் 6 கண்டெய்னர் இருக்கும். அப்புறமா இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1100 ml இருக்கும். ஸோ டைட்டு லிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டைட்டு, நமக்கு சூப்பராக வந்து சரிச்சாலும் கொட்டாத மாதிரியாக டைட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது வந்து பிளாஸ்டிக்னாலும் டிஷ் வாஷர் சேஃப் தான். ப்ரைஸ் ரேஞ்ச் 600க்கு உள்ளாடி வரும். ஸோ இதை நான் ஃபைனலாக இதில் வந்து மசாலா ஸ்டோர் பண்ணி வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே எனக்கு பசங்க வந்து ஒவ்வொருத்தங்களும் ஆர்வமாக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா நான் ஆல்ரெடி காமிச்சேன் இந்த கிச்சன் டவல் ஹோல்டரை வந்து நம்ம இப்போ வாலில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இது வந்து 100 and something தான் வரும், ரொம்ப கம்மியான ரேஞ்சு தான் அந்த ப்ரைஸு. ஸோ இதை வந்து இப்போ ஸ்டிக் பண்ணது நம்ம இந்த மாதிரியும் வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த மாதிரி கபோர்ட்லாம் இருக்கும்ல, ஸோ அதுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆடுற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அதுக்கு வந்து இந்த மாதிரி வால்லையே ஒட்டிக்கலாம், டைல்லே ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டைலில் ஸ்டிக் பண்ண போகிறோம். அது ஸ்டிக்கர் வந்து இந்த மாதிரி பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக டைலில் ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த பிளேஸை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். இதை டைலில், அப்புறமா உடன் சர்ஃபேஸ் அதில், அப்புறமா வந்து பெயிண்ட் பண்ண வாலில் அண்ட் ஏதாவது ஸ்மூத் சர்ஃபேஸில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதில் வந்து இந்த மாதிரி கிளிப் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி மாட்டி விட்டால் போதும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து கிச்சன் டவலை வந்து ஹேங் பண்ணி போட்டாச்சு. இப்போ வீடியோவில் காமிக்கிறதுக்காக, பட் இது வந்து ஒரு 1 hour 2 hour அப்படியே வந்து ஸ்டிக் ஆகிறதுக்காக இதில் வந்து ஹேங் பண்ணாமல் தான் இருக்கணும். நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹேங் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கிச்சன் டவல் ஆல்சோ நான் வந்து இந்த மாதிரி துணி மாதிரி ரீயூஸ் பண்ணுறது, வாஷ் பண்ணி அது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டாண்ட் வந்து லென்த் சைஸ் சொல்லலைங்களா, ஸோ ஒரு 25 cm லென்த் இருக்கும். ஸோ அது எதுக்காகனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவேன். ரியோமேக்ஸ் ஸ்டோர் அமேசானில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தது. ஸோ அதுக்கடுத்ததும் ஒரு சில ப்ராடக்ட்லாம் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த காஃபி, டீ இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் சொன்னது மாதிரி லெட்டு வந்து இந்த மாதிரி அந்த ஹேண்டில் பிடிச்சி இந்த மாதிரி மேலே இழுத்தாலே வந்து லாக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் இப்போ வந்து சுகர் கண்டெய்னரில் சுகர் தட்டியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து காஃபி, டீ எல்லாத்தையும் வந்து இதில் தட்டி வச்சிடலாம். எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்த இந்த செட்டு வந்து வாங்கினது. நான் செராமிக் வந்து ஏன் வாங்கலைன்னா வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். வந்து டக்குன்னு நம்மளுக்கு ஸ்லிப் ஆச்சுன்னா, அவசரமாக எடுக்கும்போது ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு இதில் தான் நான் வந்து செராமிக் வாங்கலை. பட் செராமிக்கும் நல்லா தான் இருந்தது. எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து பிளாஸ்டிக்கே கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல்லே நான் வாங்கிட்டேன். இப்போ வந்து காஃபி பவுடர் வந்து கூட நான் இதில் போடுறது வந்து நம்ம வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும். பிகாஸ் வந்து ஏர்டைட் லிட் தானே. ஸோ அதனால் வந்து அதையும் நான் இதிலேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தட்டி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம புதுசாக வாங்கி வச்சுக்க ஸ்டாண்டில் வந்து இந்த 3யுமே அரேஞ்ச் பண்ணிடலாம். Living life every day, late at night, not okay, all I want, and I pray. ஸோ ஃபைனலாக நம்ம கிச்சனோட அந்த கவுண்டர் டாப்போட நியூ லுக் இது தான். ஸோ அதுக்கு கீழே வந்து அந்த சின்ன சின்ன மசாலா கடைஞ்சர் ஸ்பைஸ் ரேக் அந்த செட்டு அதை வச்சுருக்கேன். 7 கடைஞ்சர்ஸ் இருக்குல்ல அது வச்சுருக்கேன் அந்த உடன் ஸ்டாண்டுக்கு கீழே. ஸோ இப்படி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறமா நான் கிச்சன் டவல் சொல்லியிருந்தேன்ல, ஸோ நெக்ஸ்ட் டே தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்ததுனால அந்த கிச்சன் டவலை நான் அதில் ஹேங் பண்ணி போட்டுட்டேன். அப்புறமா இன்றைக்கி வந்து மசாலா கடைஞ்சர் பாக்ஸில் வந்து மசாலாலாம் தட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த பேக்கெட்லாம் பார்த்திங்கன்னா வீட்டிலையே வந்து மசாலா வந்து முழுசாக வாங்கி பொடி பண்ணி மாமி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் வந்து எடுத்து அதை வந்து அயன் பாக்ஸ் மூலமாக வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் பெருஞ்சீரகத்தூள், தனியாத்தூள், அப்புறமா வந்து மிளகாத்தூள், சாம்பார் தூள் எல்லாமே. ஸோ அதை தான் வந்து நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி தட்டிகிட்ருக்கிறேன். ஸ்பூன் வந்து இது கூட கிடைக்காது. ஸோ நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். நான் இங்கே ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய ஸ்பூன் தான் இதில் நான் வந்து போட்டுட்ருக்கேன். பிகாஸ் வந்து அந்த அளவு தான் எங்களுக்கு வந்து பழக்கம் எடுத்து அதில் வந்து மசாலா தூள்லாம் எடுத்து பழகிட்டோமா. ஸோ அந்த ஸ்பூனே நாங்கள் வந்து உள்ளாடி போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி பழைய டப்பா, மசாலா டப்பா, மிளகாத்தூள் டப்பா பாருங்கள் கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இப்போ அதையும் இதில் மாற்றி தட்டி வச்சாச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ வந்து நான் 1 month முன்னாடியே ஷூட் பண்ணிவிட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன்.
ஸோ இந்த 1 மந்தில் வந்து நான் யூஸ் பண்ணதில் எனக்கு வந்து ரொம்பவே இது வந்து திருப்தியாக தான் இருக்குது நான் இப்போ வரைக்கும். பிகாஸ் இப்போ மிளகாத்தூள் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து அந்த கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. இன்னும் அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக சூப்பராக தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. அந்த லிட்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இப்போ வந்து நான் சோம்புத்தூளும் மிளகாத்தூளும் தட்டிட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா தனியாத்தூள். ஸோ அதையும் இந்த மாதிரி தட்டி வச்சுட்டேன். ஸோ அடுத்ததாக வந்து மீன் குழம்புக்கு வீட்டிலையே மாமி சூப்பராக வந்து மசாலா ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் அவங்களோட மீன் குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி நாங்கள் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அண்ட் அந்த குழம்பு வந்து எந்த மாடலில் வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் கம்மிங் வீடியோஸில். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள் ரெகுலராக. ஸோ இப்போ மீன் மசாலாவும் நான் வந்து தட்டி வச்சுட்டேன். அடுத்ததாக இந்த செட்டில் வந்து நான் என்னெல்லாம் போட்டு வைக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், கடுகு, ஜீரகம், அப்புறமா வெந்தயம் அண்டு வேறு என்ன கரம் மசாலா, அப்புறமா வந்து பேக்கிங் சோடா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கலான் இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சூப்பராக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள் உள்ளாடி இருக்கிறது. ஸோ எனக்கும் ரொம்ப குட்டியாக அதை வந்து கையில் எடுக்கிறதுக்கு க்யூட்டாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ வந்து நான் இதில் ஒவ்வொரு பேக்காக வந்து ஓப்பன் பண்ணி இதில் வந்து போட்டு வச்சிடுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நல்ல மிளகு. ஸோ நல்ல மிளகும் நான் இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுது. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. வெளியே இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ணாடி வழியாக ஒவ்வொரு திங்ஸும் இருக்கிறத பார்க்க. ஜஸ்ட் நான் அந்த ஸ்டாண்டுக்கு கீழே வைப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஜஸ்ட் அதை லைட்டாக புல் அவுட் பண்ணி என்ன வேணும்னு செலக்ட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக இன்னொரு பாக்ஸில் நான் வந்து வைக்க மிஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அதில் வந்து சாம்பார் தூள் போட்டு வச்சுட்டேன். அப்புறமா வந்து இன்னொன்றில் வந்து தனியாக வந்து பேலன்ஸ் சுகர்லாம் வந்து போட்டு வைக்க போகிறேன். ஸோ அதாவது நாங்கள் வந்து 3 செட்டு வாங்கியிருந்தோம்ல. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கம்மியான மீடியம்னா வந்து ஹாஃப் சைஸில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத இதில் போட்டு வைக்க போகிறேன். அது எம்டி ஆகும்போது இதை வந்து அதை ரீஃபில் பண்ணி இதை வந்து எடுத்துப்பேன் அதுக்காக. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நான் 6 மசாலா பாக்ஸையும் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டி ஆல்சோ நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் கன்ஃபார்மாக வந்து நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதை வாங்கணும்னு சொல்லலை. ஜஸ்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டோர் பண்ண போகிறது இங்கே தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பழைய மசாலா டப்பாலாம் வச்சுருந்த இடம் க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ அதை நான் அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த பெரிய பெரிய மசாலா டப்பாலாம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். நான் அரேஞ்ச் பண்ணும்போது தான் ஒன்றே ஒன்று எனக்கு தெரிஞ்சுது. பாக்ஸு சைஸ் கரெக்டாக இருக்குது. பட் லிட்டு வந்து கொஞ்சம் இடிக்குது. ஸோ எனிஹாவ் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் அப்புறமா பின்னாடியும் முன்னாடியுமா தள்ளி இந்த மாதிரி பேக் அப்புறமா ஃப்ரண்டில் இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். ஸோ இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது வந்து இந்த வால் ஹேங்கிங் ஹூக் ஸ்டிக்கர் தான். ஸோ இது வந்து நம்ம வால்லையும் சீலிங்லேயும் கூட வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து இந்த ஹூக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூவபிள் தான். ஸோ நம்ம வாலில் சீலிங்கில் போட்டாலும் இந்த மாதிரி ஹேங் ஆகிருக்கும் அண்ட் வாலில் போட்டாலும் இந்த மாதிரி கீழே அந்த மாதிரி ஹேங் ஆகிருக்கும். ஸோ நான் இதை வந்து எங்கள் கிச்சனில் வெசல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி போடுறதுக்காக நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நான்ஸ்டிக் பேன் கூடவே நான் ஒரு சில வெசல்ஸ் அப்புறமா இந்த கட்டிங் போர்டு இதெல்லாமே வந்து நான் ஹேங் பண்ணியிருக்கேன். கட்டிங் போர்டில் இந்த மாதிரி ஒரு கயிறு வச்சு நான் கட்டி வந்து ஹேங் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து அது கொஞ்சம் வீதியாக இருக்குதா, அதனால் வந்து எனக்கு அதில் ஹேங் பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரி நான் வந்து க்ரில் பேன், வேஃபில் மேக்கர் இதெல்லாமே ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து இந்த மாதிரி கிச்சனுக்குள்ளாடி வந்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி தெரிகிற மாதிரி நான் ஹேங் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதுவும் நம்ம கிச்சனோட ஒரு புது அவுட்லுக் தான். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக நான் வந்து மினி விலாகில் பார்த்துருப்பீங்க. நான் இந்த மிக்சர் வெட் கிரைண்டர் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நாகர்கோயிலில் இருக்க ஒரு ஷாப்பில் தான் வாங்கினது. பட் இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது.
ஸோ இது நாங்கள் வந்து ஆல்ரெடி 2 வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். சூப்பர் குவாலிட்டி. மாவும் அந்தளவுக்கு ரொம்ப ஹீட் ஆகாது. ஃப்ளிப் பண்ணி யூஸ் பண்ணக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து ப்ரீமியர் ப்ராடக்ட்டு. அமேசானில் அவைலபிள் இருக்குது. லைஃப் ஸ்டைல் ப்ரீமியர் அப்படின்னு போட்டு பார்த்தா நமக்கு வந்து வரும் ரெசிப்ட்டில். ஸோ இது வந்து இந்த மாதிரி இந்த சைடில் இருக்க பட்டனை வந்து புல் பண்ணும்போது இதை வந்து சரித்து ஃப்ளிப் பண்ணி நமக்கு மாவை வந்து சரித்து எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டி 2 லிட்டர். அப்புறமா வந்து வால்டேஜ் பார்த்திங்கன்னா 200 வால்டேஜ் இருக்கும் இது. அப்புறமா இந்த அவன் தான். இதுவும் வந்து நாகர்கோயில் ஒரு ஷாப்பில் வாங்கினது. மாஃபி ரிச்சர்ட்ஸ். இதுவும் மினி விலாகில் பார்த்துருப்பீங்க. உள்ளாடி வந்து ப்ளம் கேக் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருந்ததை உள்ளாடி வச்சுருந்தேன். அதுதான் உள்ளாடி இருக்குது. இந்த மிரர் டோர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் வந்து இதில் நிறைய செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறமா இந்த அவனில் கொடுத்துருக்க நாப்ஸ்லேயே டீட்டெயில்டாக எல்லாமே இருக்கும். டெம்பரேச்சர், அப்புறமா அந்த கம்பி வந்து ஹீட் ஆகிறது, அப் அண்ட் டவுன், அப்புறமா டைம் எல்லாமே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த லிக்யூட் டிஸ்பென்சர், அதாவது டிஷ்வாஷ் லிக்யூட் டிஸ்பென்சர் தான். ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இந்த விலாகோட நான் 2வது அட்டாச் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது என்ன, இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சுன்னா நம்ம இந்த பவுலில் வந்து நம்ம லிக்யூடை வந்து மிக்ஸ் பண்ணியோ இல்லைனா வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணாமலோ டைரெக்டாக இதில் வந்து நம்ம போர் பண்ணியோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா லிட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஹேண்ட் வாஷ்லலாம் வந்து புல் பண்ணக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி டைட் பண்ணி வச்சாலே போகிறோம். அப்புறமா மேலே இருக்க லாக்கை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து லிக்யூடு கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண தான் ஈஸியாக இருக்கும். பட் வந்து டேரெக்டாக லிக்யூடை வந்து தண்ணி சேர்க்காமல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறதுனால லிக்யூட் எதுவும் வேஸ்ட்டாக போகிறதில்ல. இந்த ஸ்பாஞ்சும் கூடவே கொடுத்துருந்தாங்க. அண்டு வந்து அமேசானில் ஸ்டைக்ஸ் அண்ட் ஸ்டோர் அப்படிங்கிற ஸ்டோர்லேருந்து தான் வாங்கினேன். இது வந்து ஒரு 290 சம்திங் 300க்கு உள்ளாடி தான் வரும் ப்ரைஸ் ரேஞ்ச். பிளாஸ்டிக் மெட்டீரியல் நல்லா இருந்தது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த மேலே இருக்க டாப் அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் டர்ட்டியாக அழுக்காயிடுச்சுன்னா நம்ம அது தனியாக கலத்தி வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த செட்டை விட இது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும்னு தோணுச்சுது. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோ முடிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வரேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் கண்டினியூஸாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.